ஸோ ஹலோ எவ்ரிவன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லெக்சர் 4ல் இருக்கும் சொல்யூஷன் சாப்டரோட. பழைய லெக்சரில் என்ன பார்த்தோன்னா குவாலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டினா என்ன, அதுக்கப்புறம் அதில் நம்ம பார்த்தோம் 4 டைப் இருக்குது. ரிலேட்டிவ் லோரிங் ஆஃப் வேப்பர் ப்ரெஷர், அதுக்கப்புறம் எலிவேஷன் இன் பாய்லிங் பாயிண்ட், டிப்ரெஷன் இன் ஃப்ரீசிங் பாயிண்ட், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆஸ்மோட்டிக் ப்ரெஷர். ஸோ அந்த இதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம், ரிலேட்டிவ் லோரிங் ஆஃப் வேப்பர் ப்ரெஷர் மீன்ஸ் நம்ம நான் வாலடைல் சொல்யூட் ஆட் பண்ணுறதுனால அங்கே இருக்க சொல்யூஷன் நான் வாலடைல் சொல்யூட் சர்ஃபேஸை ஆக்குப்பை பண்ணி வேப்பர் ப்ரெஷரை கம்மி பண்ணி விட்டுருச்சு. அதுக்கப்புறம் அங்கேருந்து நம்ம என்ன பார்த்தோம், எலிவேஷன் இன் பாய்லிங் பாயிண்ட். கரெக்டாக அதில் என்ன ஆகுது, இந்த சொல்யூட்டில் இங்கே இருக்கிறதுனால அது வேப்பர் ப்ரெஷர் கம்மி பண்ணனால இப்போ இதை பாயில் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் எடுக்குது. கரெக்டாக வேப்பர் ப்ரெஷர் கம்மியாச்சுன்னா என்ன ஆகும், அதோட பாய்லிங் பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆயிரும். ஏன்னா வேப்பர் ப்ரெஷர் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த பாய்லிங் பாயிண்ட். இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, நெக்ஸ்ட் இந்த லெக்சரில் என்னென்ன பார்க்க போகிறோன்னா டிப்ரெஷன் இன் ஃப்ரீசிங் பாயிண்ட்டும் ஆஸ்மோட்டிக் ப்ரெஷரும், அதுக்கப்புறம் சில கொஷின்ஸ் அது மேலே பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் வித் டிப்ரெஷன் இன் ஃப்ரீசிங் பாயிண்ட். ஸோ நம்ம லாஸ்ட் டைம் வரைஞ்ச மாதிரி ஒரு கிராஃப் வரையலாம், அதே ஃபேஸ் கிராஃப். ஓகேங்களா? ப்ரெஷர் அண்ட் டெம்பரேச்சர் கிராஃப். ஓகேங்களா? ஸோ நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்த்தோன்னா எப்படி இருந்துச்சு, கிராஃப் இப்படி இருந்துச்சா. இது பியூர் சால்வெண்ட் வருது, ஒரு ஃபிக்ஸ் டெம்பரேச்சர் வச்சுக்கலாம், ஃபிக்ஸ் ப்ரெஷர் வச்சுருக்கேன். ஓகேவா? இது ஒரு ஃபிக்ஸ் ப்ரெஷர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிக்ஸ் ப்ரெஷர். ஓகேங்களா? ஒரு 180 m அந்த மாதிரி. அதுக்கப்புறம் இஃப் நம்ம அந்த நான் வாலடைல் சொல்யூட் ஆட் பண்ணோடனே அது அப்படியே கம்மியாயிடும் வேப்பர் ப்ரெஷர். இப்படி இது சொல்யூஷன். கரெக்டுங்களா? ஸோ இந்த இடத்துல இந்த டிஸ்டன்ஸ் இருந்துச்சு பார்த்தீங்களா, இந்த டிஸ்டன்ஸ் தான் நம்ம என்ன சொன்னோம், எலிவேஷன் இன் பாய்லிங் பாயிண்ட். கரெக்டாக? இஃப் இது 180 m இருந்துச்சு, அதே பார்த்தீங்கன்னா இப்போது கீழே சாலிட் ஃபேஸோட இஃப் நம்ம வரைஞ்ச கிராஃப், சாலிட் ஃபேஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்டீப்பாக இருக்கும். இப்படி இப்போது இந்த மாதிரி இருக்கா. ஸோ இந்த கிராஃபை நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ராப்லேட் பண்ணலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி வந்துருச்சு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு ட்ராப், இங்கேருந்து ஒரு ட்ராப். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் சொல்யூஷனோட ஃப்ரீசிங் பாயிண்ட் இந்த பாயிண்ட், இந்த எக்ஸ் தான். சாரி, இந்த எக்ஸ் ஒரிஜினல் சொல்யூஷன் பியூர் சால்வெண்ட்டோட ஃப்ரீசிங் பாயிண்ட். அதே இந்த நம்ம நான் வாலடைல் சொல்யூட் போட்டனால இந்த வேப்பர் ப்ரெஷர் கம்மியாச்சு பார்த்தீங்களா, அந்த டைம் இதோட இது பின்னாடி போயிடுச்சு. ஸோ அந்த டைம் இந்த ஒய் பாயிண்ட் பின்னாடி தள்ளிடுச்சு அந்த ஃப்ரீசிங் பாயிண்ட். ஸோ இந்த எக்ஸ் மைனஸ் ஒய் இருக்குது பார்த்தீங்களா, எக்ஸ் மைனஸ் ஒய், இதுதான் டிப்ரெஷன் இன் ஃப்ரீசிங் பாயிண்ட். ஓகேங்களா? டிப்ரெஷன் இன் ஃப்ரீசிங் என்ன ஆயிடுச்சு, ஃப்ரீசிங் பாயிண்ட் கம்மி ஆயிடுச்சு. நார்மலாக எவ்வளோ இருக்குமோ அதோட கம்மி ஆயிடுச்சு. ஸோ ஃப்ரீசிங் பாயிண்ட்டுக்கு டெஃபினேஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா, at freezing point the solid phase is in
in equilibrium with the liquid phase. இதுதான் ஃப்ரீசிங் பாயிண்ட்டோட டெஃபினிஷன். ஓகேங்களா? இப்போது நம்ம பார்த்துட்டோம் எதுக்கு வந்து டிப்ரெஷன் ஃப்ரீசிங் பாயிண்ட் ஆகுது. அந்த வேப்பர் ப்ரெஷர் கம்மியாகிறனால அந்த டைம் வந்து அந்த கிராஃப் வந்து கொஞ்சம் பின்னாடி ஷிஃப்ட் ஆகுது. அந்த கிராஃப் பின்னாடி ஷிஃப்ட் ஆகிறனால அந்த டிப்ரெஷன் இன் ஃப்ரீசிங் பாயிண்ட் வருது. இப்போ நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுவோம் எவ்வளோ டிப்ரெஷன் இன் ஃப்ரீசிங் பாயிண்ட் இருக்குதுன்னா, ஸோ அதுக்கு வந்து இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஃபார்முலா எழுதுவோம் எப்படி நம்ம கண்டுபிடிக்கலான்னு. ஸோ டிப்ரெஷன் அண்ட் ஃப்ரீசிங் பாயிண்ட்டோட ஈக்குவேஷனும் எலிவேஷன் அண்ட் பாயிலிங் பாயிண்ட்டோட ஈக்குவேஷனும் ஆல்மோஸ்ட் சிமிலராக தான் இருக்கும். இங்கே பார்த்திங்கன்னா டெல்டா டிஎஃப் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு மொலாரிட்டி. அந்த மொலாரிட்டி அந்த டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட்டை எடுக்கிறதுக்காக நம்ம கேஎஃப்னு எழுதுகிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதனால் டெல்டா டிஎஃப் இஸ் ஈக்குவல் டு கேஎஃப் இன்ட்டு மொலாரிட்டி. ஓகேங்களா? அதுக்கப்புறம் அந்த மொலாரிட்டியை வந்து நீங்கள் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் அப்பான் வெயிட் ஆஃப் சால்வெண்ட் இன்ட்டு 1000 எழுதலாம். அதுக்கப்புறம் கேஎஃப்லேயும் அதே ஈக்குவேஷன் தான் இருக்குது. கேஎஃப்க்கும் என்ன எங்கள் டெல்டா டிபி நாட் வந்து டெல்டா டிஎஃப்னு மாற்றிட்டோம். டெல்டா டிபி இங்கே வந்து இது வேப்பரைசேஷன், டெல்டா ஹெச்பி வேப்பரைசேஷனை வந்து ஃபியூஷனுக்கு மாற்றிட்டோம். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கேஎஃப் வந்து என்னது, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் வந்து ஜம்ப் பண்ணலாம் கொஷின்ஸ் மேலே. ஸோ கொஷின்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா என்ன எழுதியிருக்குன்னா, ஸோ அ சொல்யூஷன் ஆஃப் யூரியா அஸ் அ பாய்லிங் பாயிண்ட் ஆஃப் இவ்வளோ. ஓகேங்களா? ஒரு யூரியா வந்து வாட்டரில் போட்டு அதோட பாய்லிங் பாயிண்ட் வந்து எலிவேட் ஆகிருக்கு. ஏன்னா நார்மலாக பார்த்தீங்கன்னா பாய்லிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் எவ்வளோ 100, இப்போ எவ்வளோ ஆயிடுச்சு 100.15. ஸோ அந்த டைம் ஆகும்போது அந்த சொல்யூஷனோட சேம் சொல்யூஷனோட ஃப்ரீசிங் பாயிண்ட் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? கேஎஃப் ஆஃப் வாட்டர் கொடுத்துருக்காங்க, கேபி ஆஃப் வாட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கொஷினை நம்ம எப்படி சால்வ் பண்ணலான்னா என்னென்ன கொடுத்துருக்காங்க சொல்லுங்கள். கிவன் எலிவேஷன் மீன்ஸ் டிபி கொடுத்துருக்காங்க எவ்வளோ 105. ஸோ 100.15 டிகிரி செல்சியஸ். டிபி நாட் நம்மளுக்கு தெரியும் எவ்வளோ 100 டிகிரி செல்சியஸ். டிஎஃப் நாட் அது எவ்வளோ 0 டிகிரி செல்சியஸ். டிஎஃப் நம்ம கண்டுபிடிக்கணும் கரெக்டாக. ஸோ நம்மளுக்கு என்னென்ன ஈக்குவேஷன் நம்மளுக்கு தெரியும், டெல்டா டிபி இஸ் ஈக்குவல் டு கே பி இன்ட்டு மொலாலிட்டி. அதே டெல்டா டிஎஃப் பார்த்தீங்கன்னா கேஎஃப் இன்ட்டு மொலாலிட்டி. ஓகேங்களா? நம்மளுக்கு மொலாலிட்டி தெரியாது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், ரெண்டு ஈக்குவேஷனை இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனையும் இந்த செகண்ட் ஈக்குவேஷனையும் டிவைட் பண்ணால் நம்ம மொலாலிட்டி டேர்மை கேன்சல் பண்ணிடலாம். அப்போது நம்மளுக்கு அந்த மொலாலிட்டி கண்டுபிடிக்க தேவையில்லை. அப்போ இப்போது ரெண்டையும் டிவைட் பண்ண ஆகும். டெல்டா டிபி நாட் அப்பான் டெல்டா டிஎஃப் இஸ் ஈக்குவல் டு கேபி மைனஸ் கேபி பை கேஎஃப். ஓகேங்களா? இப்போ டெல்டா டிபி நாட் வந்து என்ன எழுதலாம், இந்த ரெண்டோட டிஃப்ரென்ஸ் அது என்னது, டிபி மைனஸ் டிபி நாட். கரெக்டுங்களா? அண்ட் டெல்டா டிஎஃப் என்னென்னு எழுதலாம், டிஎஃப் நாட் மைனஸ் டிஎஃப் இஸ் ஈக்குவல் டு கேபி அப்பான் கேஎஃப். கரெக்டுங்களா? இங்கே ஏன் டெல்டா டிஎஃப் நாட் மைனஸ் டிஎஃப் வருது, ஏன்னா டிப்ரெஷன் இன் ஃப்ரீசிங் பாயிண்ட் வருதா. இஃப் டிப்ரெஷன் இன் ஃப்ரீசிங் பாயிண்ட் வந்தால் இனிஷியல் வேல்யூ இருக்குது பார்த்தீங்களா, அது ஜாஸ்தியாக இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ வாட்ரு வந்து 0 டிகிரி செல்சியஸில் ஃப்ரீஸ் ஆகுது. அதே நீங்கள் நான் வோல்டேஜ் சொல்யூட்டோனையும் -2 ஃப்ரீஸ் ஆகுது. அப்போது 0 தான் ஜாஸ்தியாக இருக்குது ஆஸ் கம்பேர்ட் டு -2. அதனால தான் டிஎஃப் நாட் மைனஸ் டிஎஃப். ஓகேங்களா? நம்மளுக்கு இப்போது வெறும் வேல்யூஸ் தான் போடணும். ஏன்னா நம்மளுக்கு இந்த வேல்யூ தெரியும், இந்த வேல்யூ தெரியும், இந்த வேல்யூ தெரியும், கண்டுபிடிக்கணும். இந்த வேல்யூ தெரியும், இந்த ரெண்டு வேல்யூவும் தெரியும். இப்போ ஜஸ்ட் நம்ம சிம்பிளிஃபை பண்ணுவோம். ஸோ 100.15 மைனஸ் 100 upon upon 0 மைனஸ் அந்த வேல்யூ டிஎஃப் கண்டுபிடிக்கணும் இஸ் ஈக்குவல் டு கேபி பார்த்தீங்கன்னா எவ்வளோ கொடுத்துருக்காங்க, கேபி 0.52. அதுக்கப்புறம் கேஎஃப் எவ்வளோ 1.87. அப்போது இதை நம்ம என்னென்னு எழுதலாம்,
1.87 upon 1.52 into 0.15 is equal to change in temperature. கரெக்டுங்களா? ஸோ இதை நம்ம என்னன்னு கால்குலேட் சிம்பிளிஃபை பண்ணி எழுதலாம். சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா அரவுண்ட் மைனஸ் 0. ஒரு மைனஸ் வரும், மைனஸ் 0.54 டிகிரி செல்சியஸ்னு இருக்கும். ஸோ 0.54 டிகிரி செல்சியஸ் கம்மியாக இருக்கும் நம்ம யூரியா ஆட் பண்ணனால. ஓகேங்களா? இந்த கொஷின் இப்போ சால்வ் பண்ணுவோம். லைக் நம்மளுக்கு 2 டேர்ம் தெரியாது, இந்த மொலாலிட்டி டேர்ம் தெரியாது, ஒரு டேர்ம் தெரியாது, 2 ஈக்குவேஷன்லேயும் இருந்துச்சுன்னா ஸ்ட்ரைட்டாக நம்ம டிவைட் பண்ணி விட்டோம்னா அது ரெண்டுமே கேன்சல் அவுட் ஆயிரும், மற்ற வேல்யூ வச்சு கண்டுபிடிச்சிடலாம். இப்போ நெக்ஸ்ட் கொஷினுக்கு போவோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஷின் வந்து ஒரு PYQ. ஸோ இதை நம்ம எப்படி என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஒரு x into 10⁻⁻2 ml ஆஃப் மெத்தனால் இருக்குல்ல, அது ஒரு மோலார் மாஸ் கொடுத்துட்டாங்க, அதோட டென்சிட்டி கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? இதை வந்து ஆட் பண்ணியிருக்காங்க 100 ml ஆஃப் வாட்டரில். ஓகேங்களா? ஆட் பண்ணோடனே இப்போ வந்து ஃபாலோவிங் கிராஃப் கிடச்சிருக்கு. அப்போது என்ன கேட்டிருக்காங்க, எக்ஸோட வேல்யூ கேட்டிருக்காங்க. கரெக்டுங்களா? இந்த எக்ஸோட வேல்யூ கேட்டிருக்காங்க. அதோடு என்னென்ன கொடுத்துருக்காங்க, மோலார் ஃப்ரீசிங் பாயிண்ட் அந்த இது கொடுத்துருக்காங்க, KF கொடுத்துருக்காங்க, மோலார் ஃப்ரீசிங் பாயிண்ட் டிப்ரெஷன் கான்ஸ்டன்ட். ஓகேங்களா? இப்போ கிராஃபில் பார்த்தீங்கன்னா நான் போட்ட கிராஃப் மாதிரியே தான். இது வந்து பியோர் சால்வெண்ட் இங்கே இருக்குது, இது பியோர் சால்வெண்ட், இது வந்து அந்த சொல்யூஷனோடது. அப்போது இந்த ரெண்டுக்குமே இருக்க டிஃப்ரென்ஸ் தான் நம்மளுக்கு அந்த டெல்டா TF. அப்போது டெல்டா TF இஸ் ஈக்குவல் டு 273.15 மைனஸ் 270.65. இது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2.5க்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகேங்களா? அப்போ 2.5 டிஃப்ரென்ஸ் வந்திருக்கு, டிப்ரெஷன் வந்திருக்கு. இப்போ நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க, இதோட வால்யூம். ஸோ ஃபார்முலா என்ன இருக்குது, டெல்டா TF இஸ் ஈக்குவல் டு KF இன்ட்டு மொலாலிட்டி. மொலாலிட்டி மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் அப்பான் வெயிட் ஆஃப் சால்வெண்ட் இன்ட்டு 1000. இங்கே 1000 மல்டிப்ளை பண்ணும்போது இது எதில் இருக்கணும், கிராம்ஸில் இருக்கணும். அப்போது டெல்டா TF எவ்வளோ, 2.5, KF எவ்வளோ 1.86 இன்ட்டு NB கண்டுபிடிக்கணும். அப்பான் வெயிட் ஆஃப் இது எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 100. ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா வெயிட் கண்டுபிடிக்கணும். ஸோ வெயிட் அப்பான் வால்யூம் இஸ் ஈக்குவல் டு டென்சிட்டியா, வெயிட் வந்து கண்டுபிடிக்கணும். அப்போது வெயிட் கண்டுபிடிக்கணும், வால்யூம் கொடுத்துருக்காங்க. ஸோ வெயிட் இஸ் ஈக்குவல் டு டென்சிட்டி இன்ட்டு வால்யூம். டென்சிட்டி எவ்வளோ 1 g/cm³ இன்ட்டு வால்யூம் எவ்வளோ 100 ml. ஸோ எவ்வளோ 100 கிராம். கரெக்டுங்களா? ஸோ 100 கிராம் இன்ட்டு இங்கே 100 தான், 100 போட்டேன் இன்ட்டு 1000. ஓகேங்களா? இப்போது இந்த 2 0, இந்த 2 0. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கேருந்து NB எவ்வளோ கால்குலேட் ஆகுது, NB பார்த்தீங்கன்னா 2.5 upon 1.86 into 10. So 2.5 divided by 1.86 divided by 1.86 divided by 10. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ராக்சிமேட்லி 0.134 கிடைக்கும். ஓகேங்களா? 0.134. இது வந்து மோல்ஸ் உங்களுக்கு கிடச்சிருக்கு. இப்போ வெயிட்டுக்கு என்ன பண்ணுவீங்க, மோல்ஸ் இஸ் ஈக்குவல் டு இங்கே. ஸோ வெயிட் அப்பான் B, மாலிகுலர் மாஸ். மாலிகுலர் மாஸ் எவ்வளோ 32 கொடுத்துருக்காங்க. இது உங்களுக்கு எவ்வளோ இருக்குது, 1.134. இதை சப்ஸ்டியூட் பண்ண என்ன ஆகும், வெயிட் ஆஃப் B கிடைக்கும் 0.134 இன்ட்டு 32. இது எவ்வளோ, அரவுண்ட் 4.3 கிராம். இப்போ உங்களுக்கு வெயிட் கிடச்சிருச்சு, உங்களுக்கு வால்யூம் வேணும். ஸோ மறுபடியும் எந்த ஈக்குவேஷன் எடுப்போம், நம்ம இந்த டென்சிட்டி ஈக்குவேஷன் எடுப்போம். இந்த டென்சிட்டி ஈக்குவேஷன் எடுத்தால் டென்சிட்டி நம்மளுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 0.792 which is equal to வெயிட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 4.3 upon வால்யூம். ஸோ வால்யூம் இஸ் ஈக்குவல் டு 4.3 into 0.792 which is equal to 0.792 which is equal to 5.43
ml. இப்போது 5.43 ஆனால் அவங்க என்ன எந்த ஃபார்முலா வேணும், x × 10⁻². அப்போது இங்கே வால்யூம் வந்து 543 × 10⁻² ml. அப்போ எக்ஸோட வேல்யூ எவ்வளோ, 543. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி இந்த கொஷினை சால்வ் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா. ஸோ டிப்ரெஷன் ஃபிஷிங் பாயிண்ட் இதோட ஓவர். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு கோலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி பார்க்கலாம். அது என்னது, ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர். ஸோ ஆஸ்மாட்டிக் ப்ரெஷருக்கு முன்னாடி ஆஸ்மாசிஸ்னால் என்னென்னு பார்க்கணும். ஓகேங்களா. ஆஸ்மாசிஸ்னால் ஒரு நேச்சுரல் ப்ராப்பர்ட்டி. நார்மலாக இப்போது எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு பாக்ஸ் இருக்குது, சரிங்களா. ஒரு கண்டெய்னர் இருக்குது, அதை வந்து நான் வந்து இன்னொரு கண்டெய்னர் கூட கனெக்ட் பண்ணிட்டேன். ஓகேங்களா. இன்னொரு கண்டெய்னர் கூட கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போது ரெண்டுலேயும் சேம் டைப் ஆஃப் சொல்யூஷன் வச்சுருக்கேன். ஓகேங்களா. ஓகேங்களா. இதுலேயும் அதே சொல்யூஷன் வச்சுருக்கேன். இவ்வளோ தான் இருக்குது. ஓகேங்களா. அதுக்கப்புறம் இன்னொன்று இதில் ஸ்பெஷல் பார்ட் என்னென்னா, இங்கே ரெண்டுக்குமே இடையில இந்த இடத்துல இங்கே வந்து ஒரு டைப் ஆஃப் மெட்டீரியல் வச்சுருக்கேன். ஓகேங்களா. அது என்ன பண்ணுன்னா, சால்வெண்ட்டை மட்டும் பாஸ் பண்ண விடும். சால்வெண்ட் இருந்தால் அது பாஸ் ஆயிரும், அதே சொல்யூட் இருந்தால் பிளாக் பண்ணிடும். அந்த மாதிரி ஒரு மெட்டீரியல் அங்கே வைக்கிறேன். அது பேர் செமி பெர்மியபிள் மெம்பரேன். செமினா பாதி, பெர்மியபிள்னால் அது பாஸ் பண்ணுற மெம்பரேன்ஸ். செமி பாதியான விஷயத்தை மட்டும் பாஸ் பண்ணி விட்டு மற்ற எல்லாத்தையும் அதை தாண்ட விடாமல் நிறுத்துறது செமி பெர்மியபிள் மெம்பரேன். இப்போது ஒரு சைடு வந்து நான் சொல்யூட் ஆட் பண்ணுறேன். லைக் எக்ஸாம்பிளுக்கு இந்த சைடு நான் சொல்யூட் ஆட் பண்ணுறேன், சரிங்களா. சொல்யூட் ஆட் பண்ணி விட்டு இதில் சொல்யூட்டில் இருக்குது. ஓகேங்களா. இப்போது என்ன ஆகும், இந்த சைட்லேருந்து வாட்டர் எல்லாம் இந்த சைடு போகும். ஆனால் இந்த சைட்லேருந்து சொல்யூட்னால போக முடியாது. அப்போது ஒரு லோவர் கான்சன்ட்ரேஷன் இங்கே பார்த்தீங்கன்னா நான் சொல்யூட்டே வைக்கல. அப்போது இங்கே எவ்வளோ கான்சன்ட்ரேஷன் இருக்குது, கம்மியாக இருக்குது. இல்லவே இல்லை, கம்மியாக இருக்குது. ஆனால் இங்கே வந்து கான்சன்ட்ரேஷன் இருக்குது. அப்போது த மூவ்மெண்ட் ஆஃப் சால்வெண்ட் என்ன, இங்கே தண்ணி. இந்த மூவ்மெண்ட் ஆஃப் சால்வெண்ட் ஃப்ரம் லோவர் கான்சன்ட்ரேஷன் டு த ஹையர் கான்சன்ட்ரேஷன் த்ரூ செமி பெர்மியபிள் மெம்பரேன் இஸ் கால்ட் அஸ் த ஆஸ்மோசிஸ். ஓகேங்களா. இன்னொரு டைம் சொல்கிறேன், ஆஸ்மோசிஸ்னால் என்ன, இப்போ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சொல்யூஷன் இருக்குது. ஓகேங்களா. ஒன்றில் வந்து நான் சொல்யூட் போட்டிருக்கேன், இன்னொரு பக்கம் சொல்யூட் போடல. இப்போது ரெண்டையும் கனெக்ட் பண்ணி ஒரு செமி பெர்மியபிள் மெம்பரேன் போட்டேன். ஸோ போட்டதில் என்ன ஆகும், இந்த சால்வெண்ட் மாலிகுல் எல்லாம் அந்த சைடு பாஸ் ஆகும். ஆனால் இந்த சைட்லேருந்து சொல்யூட் மாலிகுல்னால பாஸ் ஆக முடியாது. அப்போது இந்த ஹையர் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சொல்யூட் இருக்குல்ல, அந்த சைடு போகுது லோவர் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சொல்யூட்லேருந்து. அது பேர் தான் ஆஸ்மோசிஸ் ப்ராசஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து லோ கான்சன்ட்ரேஷனாக இருக்குது, ஏதோ வருது சொல்யூட் வருது. அதே இங்கே பார்த்தீங்கன்னா ஹை கான்சன்ட்ரேஷனாக இருக்குது, ஏதோ வருது சொல்யூட் வருது. ஸோ லோ கான்சன்ட்ரேஷன்லேருந்து ஹை கான்சன்ட்ரேஷன் சைடு போச்சுன்னா அது பேர் தான் ஆஸ்மோசிஸ். ஓகேங்களா. இப்போது இந்த மாதிரி ப்ராசஸ் போயிட்டுருக்குதா, இந்த ப்ராசஸ் போகும்போது நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே ஒரு பிஸ்டன் வச்சுட்டோம், சரிங்களா. பிஸ்டன் வச்சுட்டு இந்த ப்ராசஸை நிறுத்துறதுக்கு இங்கே ஒரு ப்ரெஷர் அப்ளை பண்ணுறோம். ஓகேங்களா. ப்ரெஷர் அப்ளை பண்ணால் என்ன ஆகும், இங்கேருந்து வாட்டர்ஸ் இப்படி போகும். இப்படி வந்து வாட்டர்ஸ் போகும், ஏன்னா ப்ரெஷர் இங்கேருந்து அப்ளை ஆகுது. அப்போது வாட்டர்ஸ் இப்படி போகும், ஆனால் சொல்யூட் போகாது, வாட்டர் மட்டும் போகும். அப்போது இங்கேருந்து வர்ற வாட்டரை அப்படியே ஸ்டாப் பண்ணி விட்ரும். ஸோ எவ்வளோ ப்ரெஷர் நம்ம மேலேருந்து கொடுத்தா இந்த சைட்லேருந்து வர்ற வாட்டர் எல்லாம் ஸ்டாப் ஆகிடுது, வராமல் ஸ்டாப் ஆகுதோ அதுதான் நம்ம வந்து செமி பெர்மியபிள் ஆஸ்மோட்டிக் ப்ரெஷர்னு சொல்லுவோம். The amount of pressure required to stop the osmosis is called as the osmotic pressure. ஓகேங்களா. இதுதான் பார்த்தீங்கன்னா நான் நெக்ஸ்ட் ஸ்லைடில் அப்படியே டெக்ஸ்ட்டாக எழுதியிருக்கேன். ஸோ osmotic pressure is the pressure required to stop the osmosis. And osmosisனா என்ன, process of flow of solvent molecules through semi-permeable membrane from the solution with lower concentration to the solution with higher concentration. ஓகேங்களா. இங்கே லோவர் கான்சன்ட்ரேஷன்லேருந்து ஹையர் கான்சன்ட்ரேஷன் சைட் ஃப்ளோ பண்ணுறது தான் நம்ம வந்து ஆஸ்மோசிஸ்ன்னு சொல்கிறோம், சரிங்களா.
இப்போ இந்த எஸ்பிஎம்னு என்ன, செமி பெர்மியபிள் மெம்பரேன். இது வந்து ஒரு தின் ஃபிலிம் ஆஃப் ஸ்மால் சால்வெண்ட் மாலிகூல்ஸ் விச் ஸ்மால் சால்வெண்ட் மாலிகூல்ஸ் கேன் பாஸ் பட் பிகர் மாலிகூல்ஸ் லைக் சொல்யூட் ஹிண்டர்ட்னா போகிறது அப்படியே நிறுத்திடும். இதுதான் பார்த்தீங்கன்னா எஸ்பிஎம்மோட வேலை. இப்போது ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் எப்படி கேல்குலேட் பண்ணுறோம் அது ஒன்று இருக்குது. ஸோ இந்த ஆஸ்மாட்டிக் ப்ரெஷரை நம்ம டினோட் பண்ணுவோம் வித் பை வந்து எதுக்கு ப்ரொபோஷனலாக இருக்குன்னா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சொல்யூஷன், எவ்வளோ வந்து கான்சன்ட்ரேஷன் இருக்குது சொல்யூஷனுக்கு அது மேலே டிபெண்ட் ஆகும். இப்போது அப்போனா பை இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு சி. இப்போ அந்த ப்ரொபோஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் எடுத்தால் சிஆர்டி. ஓகேங்களா, இதுதான் அதோட ஈக்குவேஷன் ஆகும். ஓகேங்களா, சிஆர்டி. இதில் டி என்னது, டி வந்து டெம்பரேச்சர், சி கான்சன்ட்ரேஷன், ஆர் வந்து யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட். ஓகேங்களா, ஸோ இதை வந்து இன்னும் மாடிஃபை பண்ண எப்படி எழுதலாம், பை இஸ் ஈக்குவல் டு weight of solvent upon weight of solute upon molecular weight of solute into volume, எவ்வளோ டோட்டல் வால்யூம் இருக்குது, இன்ட்டு ஆர் இன்ட்டு டி. இதுதான் ஒரு இன்னும் எக்ஸ்பேண்டட் ஃபார்ம் ஆஃப் இந்த ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர். ஓகேங்களா, இப்போது இதுதான் பேசிக்கலி ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் தான். எவ்வளோ ப்ரெஷர் வேணும் நம்மளுக்கு வந்து அந்த ஆஸ்மாசிஸை ஸ்டாப் பண்ணுறதுக்கு, அதுதான் ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர். அதுக்கப்புறம் அந்த ஆஸ்மாசிஸ்னு என்னதுன்னா அந்த லோவர் கான்சன்ட்ரேஷன்லேருந்து ஹையர் கான்சன்ட்ரேஷனுக்கு சால்வெண்ட் பாஸ் ஆகுது பார்த்தீங்களா, அதுதான் ஆஸ்மாசிஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேங்களா, இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் 2-3 கொஷின் சால்வ் பண்ணும் எப்படி வந்து இந்த அப்ளிகேஷன் இந்த பாட்டு வருது. ஸோ இந்த கொஷின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, so concentration of sucrose solution which develops osmotic pressure at 2 atm at 27 degree. ஸோ என்ன ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் இருக்கும் 2 atm and 27 டிகிரியில் ஒரு சுக்ரோஸ் சொல்யூஷன் வருது. ஸோ அதுக்கு நம்ம என்ன பை இஸ் ஈக்குவல் டு சிஆர்டி. கான்சன்ட்ரேஷன் வந்து பார்த்திங்கன்னா கண்டுபிடிக்கணும், கான்சன்ட்ரேஷன் கண்டுபிடிக்கணும். யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட் உங்களுக்கு தெரியும் எவ்வளோ இருக்கும், அரவுண்ட் 0.0821 இன்ட்டு டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா 300, பையோர் வேல்யூ பார்த்திங்கன்னா 280. இதை வந்து கால்குலேட் பண்ணால் 2/0.0821 இன்ட்டு 300 இதுதான் கான்சன்ட்ரேஷனோட வேல்யூ. ஓகேங்களா, அப்போது சியோட வேல்யூ என்ன இருக்குன்னா 2/0.821 டிவைடட் பை 300. அப்போது 0.08 மொலாரிட்டியில். ஸோ மொலாரிட்டி ஸ்மால் எம்னு எழுதலாம், மொலாரிட்டின்னு எழுதலாம். ஓகேங்களா, இதுதான் இதோட கான்சன்ட்ரேஷனாக இருக்கும். ஸோ பேசிக்கான கொஷினு பை கொடுத்துருந்தாங்க, ஆர் கொடுத்துருந்தாங்க, டி கொடுத்துருந்தாங்க, வெறும் சி தான் கண்டுபிடிக்கணும். ஸோ கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா calculate the osmotic pressure கண்டுபிடிக்கிறோம் 5% of solution of cane sugar at 15 degrees Celsius. ஓகேங்களா, ஸோ லாஸ்ட் கொஷினில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக 300 போட்டேன், ஆனால் சொல்லலை. இந்த 27 நம்ம வந்து கெல்வினில் மாற்றணும். அப்போ 273 + 27 போட்டு 300 கெல்வினாக தான் நம்ம போகணும். எப்போவுமே கெல்வின் தான் கொடுக்கணும், ஏன்னா அதுதான் ஒரு ஸ்டாண்டர்ட் யூனிட்ஸ். ஓகேங்களா, யூனிட்ஸும் கொஞ்சம் பார்க்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த கொஷின் எப்படின்னா 5% weight by volume கொடுத்துருக்காங்க. அது என்ன மீனிங், 5 grams ஆஃப் கேன் சுகர் in 100 ml of solution. கரெக்டா, அப்போது மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் எவ்வளோ, NB is equal to weight of solute upon molecular weight of solute. அது எவ்வளோ 5/342. இது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. சுக்ரோஸோட மாலிகுலர் வெயிட் வந்து 342 இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா
நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஈக்குவேஷனில் போடலாம் வேல்யூஸ், ஏன்னா மேக்ஸிமம் எல்லா வேல்யூஸும் நம்மளுக்கு தெரியும். ஸோ என்னது, டெம்பரேச்சரையும் மாற்றிடலாம். 15 டிகிரி செல்சியஸை 273 + 15 எவ்வளோ, 288. ஸோ இது வந்து கெல்வின். அப்போது பை இஸ் ஈக்குவல் டு கான்சன்ட்ரேஷன் எவ்வளோ, மோல்ஸ் எவ்வளோ 342 அப்பான் வால்யூம் எவ்வளோ 100 இன்ட்டு 1000 இன்ட்டு 288 இன்ட்டு இங்கே வந்து நம்ம என்ன எம்எல்ல யூஸ் பண்ணுறோம், எல்லாமே பார்த்திங்கன்னா மில்லி லிட்டரில் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதுக்காக கேஸ் கான்ஸ்டன்ட் வந்து 0.0821. இது எல்லாத்தையும் நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா அரௌண்ட் 3.4 ATM வரும். ஓகேங்களா? ஸோ இதுதான் இந்த கொஷனுக்கு ஆன்சர். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு இன்னொரு 2-3 டாபிக்ஸ் இருக்குது ஆஸ்மோடிக் ப்ரெஷர்லேயே, அது கொஞ்சம் பார்ப்போம். ஓகேங்களா? ஹைப்பர்டானிக் சொல்யூஷன், ஹைப்போடானிக் சொல்யூஷன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு அதே மாதிரி ஒரு பாக்ஸ் வரைகிறேன். சாரி. ஓகேங்களா? இது வந்து ஹைப்பர்டானிக் சொல்யூஷனுக்காக என்ன பண்ணலான்னா, இன்னும் ஒரு பாக்ஸ் வரைஞ்சிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா லோ கான்சன்ட்ரேஷன். ஓகேங்களா? இது பார்த்தீங்கன்னா ஹை கான்சன்ட்ரேஷன். இப்போது இது வந்து பார்த்திங்கன்னா C1 கான்சன்ட்ரேஷன், இங்கே பை ஆஸ்மோடிக் ப்ரெஷரு, இங்கே C2 கான்சன்ட்ரேஷன், இங்கே பை 2. ஓகேங்களா? ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே C2 அஸ்யூம் பண்ணிக்கலாம், C2 வந்து ஜாஸ்தியாக இருக்குது C1ஓட. ஓகேங்களா? அப்போது என்ன ஆகும், இங்கே செமி பெர்மியபிள் மெம்பரேன் இருக்கும். அப்போது என்ன ஆகும்னா, இங்கேருந்து இப்போ வந்து C2 கான்சன்ட்ரேஷன் ஜாஸ்தியாக, அப்போ லோ கான்சன்ட்ரேஷன் ஹை கான்சன்ட்ரேஷனுக்கு அப்படியே சால்வெண்ட் ட்ராவல் ஆகும். ஸோ இந்த ரெண்டுக்கு ரிலேட்டிவில் இது வந்து பார்த்திங்கன்னா ஹைப்போடானிக் சொல்யூஷன், இது வந்து ஹைப்போ இல்லை, hypertonic solution, இது hypotonic solution. So if concentration of a solution is just means இதுக்கு ஒரு ஃபிக்ஸ்டான விஷயத்துக்கு ரிலேட்டிவில் பார்த்தீங்கன்னா கான்சன்ட்ரேஷன் ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா, ஹையர் ஆஸ்மோடிக் ப்ரெஷரில் ஹையஸ்ட் கான்சன்ட்ரேஷன் இருந்துச்சுன்னா அது வந்து ஹைப்பர்டானிக் சொல்யூஷனும், அதுக்கப்புறம் கம்மியாக கான்சன்ட்ரேஷன் இருந்துச்சுன்னா அது வந்து ஹைப்போடானிக் சொல்யூஷன் சொல்லுவோம். ஸோ இங்கே எழுதிடுறேன். ஹைப்போடானிக் சொல்யூஷன்னா சொல்யூஷன் வித் லோ கான்சன்ட்ரேஷன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹைப்பர்டானிக் சொல்யூஷன்னா சொல்யூஷன் வித் ஹை கான்சன்ட்ரேஷன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஆஸ்மோசிஸில் எப்படி நடக்கும், ஆஸ்மோசிஸ் ஹைப்போலேருந்து ஹைப்போடானிக் சொல்யூஷன்லேருந்து ஹைப்பர்டானிக் சொல்யூஷனுக்கு இது வந்து ப்ராசஸ் நடக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஐசோடானிக் சொல்யூஷன்ஸ். ஐசோடானிக் சொல்யூஷன்ஸ்னால் சொல்யூஷன்ஸ் which have same osmotic pressure at a particular temperature. அது பார்த்தீங்கன்னா ஐசோடானிக் சொல்யூஷன். அந்த டைம் என்ன இருக்கும், ஆஸ்மோடிக் ப்ரெஷர் π1 π2 சேமாக இருக்கும். இப்போ C1 RT is equal to C2 RT. அப்போது C1 is equal to C2. அப்போ ரெண்டோட கான்சன்ட்ரேஷனும் சேமாக இருந்துச்சுன்னா அது வந்து ஐசோடானிக் சொல்யூஷன் சொல்லுவோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இஃப் ரெண்டு சொல்யூஷன் நம்ம மிக்ஸ் பண்ணுறோம் ஆஃப் சேம் சப்ஸ்டன்ஸ் ஹேவிங் டிஃப்ரெண்ட் ஆஸ்மோடிக் ப்ரெஷர், ரெண்டுலேயும் NaCl சொல்யூஷன் இருக்குது 2 பீக்கரில், அது ரெண்டையும் நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம். அந்த டைம் எப்படி வந்து சொல்யூஷன் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ஆஸ்மோடிக் ப்ரெஷர் எவ்வளோ இருக்குன்னு கண்டுபிடிப்போம். ஸோ இது ஒரு சொல்யூஷன், இது ஒரு சொல்யூஷன், ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி இவ்வளோ பெரிய சொல்யூஷன் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இது ரெண்டையும் ஆட் பண்ணி இந்த பக்கம் போட்டிருக்கு, மிக்ஸ் பண்ணியிருக்கோம்.
இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து குளுக்கோஸ் 2 ஓகேங்களா, இது குளுக்கோஸ் 1. இங்கே வந்து ஆஸ்மோட்டிக் ப்ரெஷர் π1 V1, இது பார்த்தீங்கன்னா π2 V2. அப்போது சொல்யூஷனில் என்ன இருக்கும், சொல்யூஷனோட ஆஸ்மோட்டிக் ப்ரெஷர் எவ்வளோ, வால்யூம் எவ்வளோ, வால்யூம் நம்மளுக்கு தெரியும் V1 + V2 தான் இருக்கும். ஆஸ்மோட்டிக் ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா π1 V1 + π2 V2 is equal to π resultant of V1 + V2. இது என்ன பண்ணுறோம், நம்ம கான்சன்ட்ரேஷனை வந்து ஈக்குவல் பண்ணுறோம். ஏன்னா இதில் இருக்க கான்சன்ட்ரேஷனும் இதில் இருக்க கான்சன்ட்ரேஷனும் ஆட் பண்ணதுக்கப்புறம் இதில் இருக்க கான்சன்ட்ரேஷனுக்கு ஈக்குவலாக இருக்கும். கரெக்டாக அது வந்து நார்மலாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ கான்சன்ட்ரேஷன் இங்கே என்ன பண்ணியிருக்கோம், இந்த ஈக்குவேஷன் நத்திங் பட் இந்த ஈக்குவேஷன் நத்திங் பட் கான்சன்ட்ரேஷனை தான் எழுதியிருக்கோம். இப்போ இங்கேருந்து என்ன எழுதலாம், πr is equal to π1 V1 + π2 V2 upon V1 + V2. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரிசல்ட்டண்ட்டை கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா, இதுக்கப்புறம் லாஸ்ட் டாபிக் இன்றைக்கி கொடுத்து பார்ப்போம். அது என்னது, ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ். அப்போது நம்ம இது பார்த்தோம் பார்த்தீங்களா, லைக் அந்த கண்டெய்னர்ஸ் வரைஞ்சி, லைக் இது ஒரு கண்டெய்னர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க சரிங்களா. இதில் பாதியாக நான் இது வந்துட்டேன், பாதியாக வெயிட் பண்ணுங்கள் லாஸ்ட். ஓகேங்களா, ஸோ இதை வந்து அப்படியே ரெண்டாக பிரிச்சுட்டேன். ரெண்டாக பிரித்ததுக்கப்புறம் ஒரு சைடு வந்து ரெண்டு பக்கமும் சொல்யூஷன் இருக்குது. இந்த மாதிரி சொல்யூஷன் இருக்குது. அதே வந்து இங்கே வந்து சொல்யூட் பார்ட்டிகல்ஸ் இருக்குது. இப்போ என்ன நடக்கும், இந்த சைட்லேருந்து எல்லா சாலிட் மாலிகூல்ஸும் இந்த சைடு வரும். கரெக்டாக இது வந்து ஒரு செமி பெர்மியபிள் மெம்பரேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த சைட்லேருந்து போகிறதெல்லாம் இந்த பக்கம் போகும். அப்போது என்ன ஆகும், கொஞ்சம் கொஞ்சமாக இங்கே வந்து லெவல் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் அன்டில் அண்ட் அன்லெஸ் இங்கே வந்து ஒரு ஈக்குவிலியம் எஸ்டாப்ளிஷ் ஆகிற வரைக்கும். ஸோ இந்த மாதிரி இங்கே ஆட் ஆகிட்டே இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் இங்கேருந்து ஒரு ப்ரெஷரை கொடுத்துட்டு எல்லா வாட்டர் மாலிகூல்ஸும் இந்த பக்கம் மறுபடியும் ரிட்டர்ன் கொண்டு போயிட்டோம்னா அந்த ப்ராசஸை ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ் சொல்கிறோம். இந்த பக்கம் நடந்துச்சுன்னா ஆஸ்மோசிஸ், அதே நம்ம ப்ரெஷர் கொடுத்து அப்புறம் ரிவர்ஸ் பண்ணுறோம் அதை. ஸோ அதனால் அதை நம்ம என்ன சொல்லுவோம், ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ். ஸோ ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ், the direction of osmosis can be reversed if pressure larger than the osmotic pressure is applied. ஏன்னா இங்கேருந்து சால்வெண்ட் மாலிகூல்ஸ் வருதா, அந்த டைம் நம்ம ஒரு ப்ரெஷரை கொடுத்து இது ஸ்டாப் பண்ணுற பேர் தான் என்னது, ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர். அதே அந்த ப்ரெஷர் வர்றதோட ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் ஜாஸ்தியாக கொடுத்தா ஸ்டாப் மட்டும் ஆகாது, இங்கேருந்து வாட்டர் மாலிகூல்ஸும் இந்த சைடு போகும். அது பேர் தான் என்னது, ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ். ஸோ now the pure solvent flows out of the solution through semi-permeable membrane and this phenomenon is reverse osmosis. ஸோ என்ன நடக்குது, இங்கேருந்து வெறும் வாட்டர் மாலிகூல்ஸ் மட்டும் தான் இந்த சைடு போகும். ஏன்னா செமி பெர்மியபிள் மெம்பரேனா சால்வெண்ட் அந்த சைடு போகாது, இது இங்கே தான் இருக்கும். ஆனால் வாட்டர் மாலிகூல் அந்த சைடு போயிடும். ஓகேங்களா, இது வந்து இதோட யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா டீசாலினேஷன் ஆஃப் வாட்டர். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிவர் வாட்டரில் வந்து ரொம்பவே உப்பு இருக்கும், இப்போது அந்த வந்து ஃபில்டர் அவுட் பண்ணுறதுக்கு நல்லா யூஸ் பண்ணலாம். லைக் இந்த சைடு ஃபுல்லாக சீ வாட்டர் சரிங்களா, இந்த பக்கம் மேபி எம்டி கண்டெய்னர் இல்லை கொஞ்சம் பியூர் வாட்டர் வச்சிடலாம். ஓகேங்களா, ஸோ இப்போ என்ன ஆகும், இங்கே ஹையர் கான்சன்ட்ரேஷன் இருக்கா, லோவர் கான்சன்ட்ரேஷன் இருக்கா. ஸோ இங்கே நம்ம ப்ரெஷர் அப்ளை பண்ணால் அப்படியே எல்லா வாட்டர் மாலிகூல்ஸும் இந்த சைடு போக ஸ்டார்ட் பண்ணும். இஃப் இந்த சைடு போக ஸ்டார்ட் பண்ணிச்சுன்னா இங்கே என்ன மிச்சமாக இருக்கும், வெறும் அந்த உப்பு மட்டும்தான் மிச்சமாக இருக்கும். ஏன்னா சொல்யூட் அந்த சைடு பாஸ் ஆக முடியாது, ஆனால் சால்வெண்ட் பாஸ் ஆகி இந்த பக்கம் நம்மளுக்கு வாட்டர் பியூராக கிடச்சிரும். ஸோ ஒன் ஆஃப் த மெயின் யூஸ் வந்து பார்த்திங்கன்னா டீசாலினேஷன் சி வாட்டர் தான் சரிங்களா. ஸோ இந்த லெக்சருக்காக இவ்வளோ தான். நெக்ஸ்ட் லெக்சரில் பார்த்திங்கன்னா நம்ம வேண்ட் ஆஃப் ஃபேக்டர் அண்ட் சாலிபிலிட்டி பற்றி கொஞ்சம் பேசுவோம். ஸோ இந்த லெக்சருக்கு இவ்வளோ தான். ஸோ தேங்க்யூ.